வணக்கம். சிவன் தன் தந்தை பற்றி கூறிய கதை உங்களுக்கு தெரியுமா? சிவனுக்கு தந்தையா என்றதும் அனைவருக்கும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கலாம். ஏனெனில் நாம் அறிந்தவரை சிவன் என்பவர் ஆதியும் அந்தமும் அற்றவர். அனைத்தும் திறந்த யோகிதான் சிவன். இதுவரை நாம் அறிந்த கதைகளில் சிவனின் குடும்பத்தை அறிந்திருப்போம். மனைவி பார்வதி, பிள்ளைகள் விநாயகனும் முருகனும் என. ஆனால் சிவனுக்கே தந்தை யார் என முனிவர் ஒருவர் வினவிய கதையும் உண்டு. பொதுவான கூற்று, நாம் அனைவரும் அறிந்த பொதுவான கூற்று, சிவனுக்கு பெற்றோர் கிடையாது, பிறப்பையும் இறப்பையும் கடந்த யோகி சிவன் என்பதாகும். உண்மையில் சிவனின் பெற்றோர் என யாரும் இல்லை. ஆனால் ஒரு முனிவரிடம் தன் தந்தை பாட்டன் பற்றி சிவனே அளித்த பதில் என ஒரு கதையுண்டு. சிவனை ஆதியும் அந்தமும் அற்றவன் என கூறுவதுண்டு. சிவனைத்தான் நாம் பிரபஞ்சமாக பார்க்கிறோம். காரணம், பிரபஞ்சமும் ஆதியும் அந்தமும் அற்ற வெற்று இடமாகும். முனிவர் ஒருமுறை சிவனை கண்டு, உன் தந்தை யார் என வினவினார். அதற்கு சிவன், பிரம்மாதான் என் தந்தை என பதிலளித்தார். அப்போது பிரம்மாவுடைய தந்தை யார் என மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கு விஷ்ணுதான் அவருடைய தந்தை என பதிலளித்தார் சிவன். தொடர்ந்து விஷ்ணுவின் தந்தை யார் என வினவினார் அந்த முனிவர். அதற்கு நான் தான் என பதிலளித்து அதிர்ச்சி அளித்தார் சிவன். விளக்கம், கணிதத்தில் வட்டத்திற்கு அளிக்கப்படும் விளக்கம்தான் சிவனின் பிறப்பும். வட்டத்திற்கு இதுதான் ஆரம்பம், முடிவு என்பது கிடையாது. தொடக்கமும் முடிவும் அற்றது. இதைத்தான் நாம் ஆதியும் அந்தமும் என கூறுகிறோம். பிரம்மா விஷ்ணு கதை. ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருவரில் யார் வலிமை மிக்கவர் என்ற விவாதம் வந்தது. அப்போது திடீரென ஒரு ஒளி தோன்றியது. அதிலிருந்து வெளிப்பட்ட வேர் ஆகாயம் முதல் பூமி வரை ஆதியும் அந்தமுமின்றி பரவியது. ஒளியிலிருந்து வெளிப்பட்டார் விஷ்ணு மற்றும் பிரம்மா. இருவராலும் அதன் ஆதியும் அந்தமும் கண்டறிய முடியவில்லை. அப்போது அந்த ஒளியிலிருந்து சிறிது நேரம் கழித்து வெளிப்பட்டார் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் என்ற கதை ஒன்று உள்ளது. பிரபஞ்சத்தின் மாயை ஒரு ஒளியின் சிதறலிலிருந்து வெற்று இடமாக உருவானதுதான் நமது பிரபஞ்சம் என கதைகளும் உண்டு. சிவன் ஒளி ரூபமானவன், பிறப்பையும் இறப்பையும் கடந்து யோகி சிவன். இவனுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. சிவம் என்பது ஒரு ஒளி. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.